வெல்கம் டு அகர்வா அசட் சர்வீஸ். நாங்கள் ரெஜிஸ்டர்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் பேரண்ட் வந்து அவங்க பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறப்ப ஒரு கிஃப்டாக கொடுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னோன்னே அது ஒரு டிசீஸு, ஒரு நோய் இதுப்பட்டதா, ஹாஸ்பிட்டலைசேஷனா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டா இல்லாமல் நமக்கு ஃபியூச்சரில் அன்சர்டனிட்டியாக எதுனாலும் நடக்கலாம். அப்போ ஆகக்கூடிய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸை நம்ம இப்போவே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கலாம். அப்போது இதை ஏன் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டேர்மில் பார்த்தோன்னா, பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறப்ப கண்டிப்பாக அவங்க காலேஜ் முடிக்கணும். தென் அவங்களுக்கு மேரேஜ் எல்லாமே இருக்குது. அதான் ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த வேலை இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா, அவங்க மேட்டர்னிட்டிங்கிற ஒரு விஷயம் வரப்ப, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா, அப்போ கண்டிப்பா பொண்ணு வீட்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு டெலிவரியோட எக்ஸ்பென்ஸ ஃபுல்லா பொறுப்பேற்கிற மாரி இருக்கும். அதனால அவங்க பேரண்ட்ஸுக்கும் அது அந்த ஃபினான்ஷியல் பர்டனா அந்த டைம்ல இருக்காது. பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கும். ஸோ அதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த பொண்ணு 18 வயசு ஆகுறப்பயே அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு பேர்ல இண்டிவிஜுவலா எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு பேர்ல எடுக்கிறது மட்டும் இல்லாம, ஃபியூச்சரா அவருக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டுக்கும் அது கவர் ஆகும். அவங்க பேபிக்கும் கவர் ஆகும். அப்ப அது ஒரு ஃபேமிலியே ஒரு புரொடெக்ஷன் ஆயிரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் புரொடெக்டட் ஆயிரும். அது என்ன வேரியன்ட்ன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ நிவாபூபாங்கிற ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் தான் ஆஸ்பயர் ஸ்டார்டிங். ஸோ இந்த ப்ராடக்ட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினா இந்த மாதிரி யங் ஏஜ்ல என்டர் ஆகுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பொண்ணுக்கு தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. ஒரு இண்டிவிஜுவல் பையன் அவங்க வேலைக்கு போறாங்க, ஃபியூச்சர் மேரேஜ் அதை பத்திலாம் யோசிக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலயும் சேம் தான். அவங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கும் இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிரும். இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிரும். ஸோ அவங்க எக்ஸ்பென்ஸ் ஃபினான்ஷியல் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிலேட்டடா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவங்க இதுக்குள்ள கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ்பயர் இந்த ப்ராடக்ட்ல மெயினான பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் மிராக்கிள்ங்கிற ஒரு கவர். ஏன்னா இது மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸா வரும். தென் லாக் த கிளாக் பிளஸ். ஏன்னா சில ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துல என்டர் ஆயிருக்கிறோம். பிரீமியம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஏஜ் அண்ட் அந்த இயர்ஸ் அவங்க கட்டுறத வச்சு மாறிட்டே இருக்கும். ஆனா இந்த லாக் த கிளாக்குங்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இதாகும்னா, நம்ம ஒரு கிளைம் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பிரீமியம் ஸ்டார்ட்டிங் ஏஜ்ல கட்டினோமோ அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. கோல்டு பிளஸ், டைமண்ட் பிளஸ், பிளாட்டினம் பிளஸ், டைட்டானியம் பிளஸ்ன்னு. ஸோ கோல்டு பிளஸ்ங்கிறது ஒரு பேஸ் வேரியன்ட். டைட்டானியம்ங்கிறது ஒரு ஹையர் எண்ட் வேரியன்ட். ஸோ இதில கண்டிப்பா ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிரீமியமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ யங் ஏஜ்ல இருக்கிறாங்க அப்புட்ன்னா வந்து பேஸ் வேரியன்ட்ல போறது ஒரு ஆப்ஷனா இருக்கும். இல்ல ஹையர் வேரியன்ட்ல போறதுனாலும் போய்க்கலாம். ஏன்னா, அந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்து பேஸ் வேரியன்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ டைட்டானியம் ஹையர் வேரியன்ட்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குன்னா, அதுல 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறப்பவே நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து இந்த வேரியண்ட்ட சூஸ் பண்றது நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த சினாரியோல நம்ம டைமண்ட் பிளஸ்ஸே பார்க்கலாம். இதுல வந்து 3 லேக்ஸ்ல இருந்து 1 crore வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வேரியண்ட்டுக்குமே அதான். ஆனா இதுல என்னன்னா, இந்த லாக் த கிளாக்ன்னு இருக்குல்ல, இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து கோல்டு பிளஸ் வேரியண்ட்ல கிடையாது. டைமண்ட் பிளஸ் வேரியண்ட்ல இருந்து அப்ளிகபிள் ஆகுது. எஸ். இப்போ ஸ்டார்ட்டிங் 18 வயசுல என்ன பிரீமியம் கட்டினாங்களோ, ஒரு கிளைம்ன்னு வர வரைக்கும் அவங்க அந்த பிரீமியம் தான் பே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெட்டர் பெனிஃபிட். அண்ட் இந்த பூஸ்டர் பிளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா 5x நம்ம சம் இன்சூர்டு வாங்கியிருக்கிறோம். அது 5 வருஷத்துல இப்ப 20,00,000 வாங்கியிருக்கோம்னா 5 வருஷத்துல 1 crore இருக்கும். அப்ப நம்ம பே பண்ற அமௌண்ட் பிரீமியம் 20 லேக்ஸ்க்கு இப்ப எடுத்தோம்னா, அத தான் பே பண்ணிட்டு இருப்போம். ஆனா 5 இயர்ஸ் கழிச்சு சம் இன்சூர்ட் பார்த்தீங்கன்னா 1 crore இருக்கும். ஸோ இந்த மாரி பெனிஃபிட்ஸ்லாம் இதுல இருக்குது. இது போக ரைடர்ஸும் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா சேஃப்கார்ட் பிளஸ். சேஃப்கார்ட் பிளஸ்ங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தனியா எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுவோம். அங்க யூஸ் பண்ற எக்யூப்மென்ட், சர்ஜரிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் இது எல்லாத்துக்குமே தனியா பே பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ரைடர் ஆட் பண்றதுனால நமக்கு கண்டிப்பா அது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ கேஷ்லெஸ்ஸா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. தென் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுங்கிற ஒரு ரைடர்ஸும் இருக்கு. இது என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு 18 வயசுல எடுத்திருக்கிறாங்க அப்பன்னா, கண்டிப்பா ஒரு வெயிட்டிங் பீரியட்ன்னு உண்டு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அந்த மாரி இதுக்கெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் உண்டு.
இப்ப இவங்க இந்த இது எடுத்ததுனால, ஃபியூச்சர்ல வரக்கூடிய அவங்களோட ஹஸ்பண்டுக்கோ, இல்ல மனைவிக்கோ அந்த வெயிட்டிங் பீரியடே இருக்காது. மேரேஜ் ஆயி நம்ம இது அப்ளிகேஷன் இது பண்ணோனே, டே 1ல இருந்தே அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள கவர் மாரியே எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்காது. ஸோ இந்த மாரி ரைடர்ஸ் ஆட் பண்றதுனால நமக்கு பெரிய புரொடெக்ஷனா இருக்கும். ஸோ இத எப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டாவும் நம்ம பார்க்கலாங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஸோ உன் பொண்ணுக்கு ஏஜ் 18 ஆகுது. அவங்களுக்கு வந்து டைமண்ட் பிளஸ் வேரியன்ட்டே எடுக்குறீங்க. ரொம்ப ஹையர் வேரியன்ட்டும் போல டைமண்ட் பிளஸே எடுக்குறீங்க. 20 லேக்ஸ் சம் இன்சூர்ட். இது எப்புட்ன்னா 20 லேக்ஸ்ங்கிறது அதுவரைக்கும் அவங்க என்ன எக்ஸ்பென்ஸ்னாலும் அதுக்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து 20 லேக்ஸ்க்கு எடுக்கிறப்ப அவங்களுக்கு பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 வருது. இந்த ரூ. 15,000 ஏன் வந்ததுன்னா, இந்த சேஃப்கார்ட் பிளஸ் ஃபியூச்சர் ரெடி இந்த ரைடர் 2த்தையும் ஆட் பண்ணி ரூ. 15,000 வருது. அப்போ அவங்க வந்து என்டர் ஆகியிருக்காங்க. எவ்வளோ பிரீமியம் கட்டியிருப்போம்? ரூ. 15,000 கட்டியிருப்போம். அவங்க சம் இன்சூர்ட் பார்த்தீங்கன்னா, 20 லேக்ஸ். அவங்களுக்கு மேட்டர்னிட்டி கவரேஜும் அந்த பிரீமியம் கட்டின இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ ஸ்டார்ட்டிங்ல 20,000 இருக்கும். ஸோ அவங்க 5 இயர்ஸ் அட் ஏஜ் 23ல வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. தென் கன்சீவ் ஆகுறாங்க. மேட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ்லாம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேட்டர்னிட்டி கவரேஜ் ₹1,00,000 இருக்கும். அது போக சம் இன்சூர்ட் பார்த்தீங்கன்னா, 5x ஆயிருக்கும். இதான் இதோட பெனிஃபிட்டே. அப்போ 1,00,00,000 சம் இன்சூர்ட். அவங்க ஃபேமிலிக்கு 1,00,00,000க்கான சம் இன்சூர்ட் இருக்குது. அண்ட் மேட்டர்னிட்டி கவரேஜும் 1,00,000 இருக்குது. அப்போ என்ன பிரீமியம்ல வருஷம் வருஷம் நம்ம ரூ. 15,000 கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ இது நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெட்டர் பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் பொறக்க போற பேபிக்குமே இந்த இன்சூரன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் வந்துரும். ஸோ அதனால இந்த மாரி ஒரு ஸ்மார்ட்டா டெசிஷன்ஸ் எடுத்து இப்பவே பிரிப்பேர் ஆயிக்கிறது நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா கொஞ்சம் இருக்கும். இந்த மாரி வீடியோஸ்லாம் எங்க சேனல்ல போஸ்ட் பண்றோம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.